தேசிய தலைவர் திரு முருகன் ஆர் செல்வன்ஜி அவருடைய தமிழக சுற்றுப்பயணத்தை ஒட்டி இன்றைக்கு இந்த சென்னையில் நம்முடைய பத்திரிகை துறை நண்பர்களை சந்தித்து ஐயப்ப சேவா சமாஜத்தினுடைய சில கோரிக்கைகளை தெரிவிக்க வந்திருக்கின்றார்கள். அவர் நம்மோடு இருக்கின்றார்கள். அவர் ஒரு சிறந்த பத்திரிகையாளர், நடிகர், அதுபோன்று பல முறை நம்முடைய பாரதத்தை உலக அளவில் ஆளக்கூடிய சாம்பியன்ஷிப்பினுடைய ஸ்போர்ட்ஸில் கராட்டேக்காக நாட்டினுடைய பிரதிநிதியாக கலந்து கொண்டவர். அவர் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கு அருகாமையில் இருப்பவர் திரு துரைசங்கர் அவர்கள், சென்னையைச் சேர்ந்தவர். ஐயப்ப சேவா சமாஜத்தினுடைய தேசிய துணைத் தலைவர் பொறுப்பில் இருக்கிறார்கள். பல ஆண்டுகாலங்களாக பல பதினாண்டுகளாக அவருடன் சமுதாய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். என்னுடைய பெயர் ஈரோடு ராஜன். நான் கேரளாவில் இருக்கின்றேன். ஐயப்ப சமாஜத்தினுடைய தேசிய அமைப்பு செயலாளர் இருக்கிறார்கள். திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் வட சென்னை வட தமிழகத்தினுடைய ஐயப்ப சமாஜத்தினுடைய அமைப்பாளராக இருக்கிறார்கள். திரு ராஜேந்திரன் ராகவன் அவர்கள் அட்வொகேட், உயர்நீதிமன்றத்தில் நம்முடைய பெரிய சிறந்த வக்கீலாக பணியாற்றுகிறார்கள். ஐயப்ப சமாஜத்தினுடைய வட தமிழகத்தினுடைய செக்ரட்டரியாக இருக்கின்றார்கள். இந்த பத்திரிகையாளர் நிருபர்களை சந்திக்கும் விஷயத்துக்காக நம்முடைய திரு முருகன் செல்வன்ஜியை அன்போடு அழைக்கின்றேன். சுவாமி சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஐயப்ப பக்தர்கள் தமிழ்நாட்டில் மொத்தம் கேரளாவில் வர்ற ஐயப்ப பக்தர்களில் 30% மட்டும்தான் கேரளாவிலேருந்து வர்றாங்க. மற்றபடி 70% ஐயப்ப பக்தர்கள் எங்கேருந்து வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா இந்த மாதிரி மாநிலங்கள் தான் அதிகமாக இங்கேருந்து போகிறாங்க. அதில் அதிகமாக போகிறவங்க தமிழ்நாட்டிலேருந்து போகிற ஐயப்ப பக்தர்கள் தான் அதிகமாக. 40 நாள் விரதம் இருந்து எந்த அளவுக்கு உணவு கட்டுப்பாடு, உடை கட்டுப்பாடு, மற்ற சுய ஒழுக்கம் இதெல்லாம் இவ்வளவு இருந்து சின்சியராக இவ்வளோ தூரத்தில் போயிட்டு ஐயப்பனை தரிசனிக்கணும் அப்படின்னு சொல்லி சபரிமலைக்கு போனாக்க அங்கே ஒரு பக்தி, தெய்வீகம் அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லாமல் அதுக்கு மாற்றா க்ரௌடு எந்த அளவுக்கு இருக்குது, கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குன்னா அவங்களால சராசரியாக தரிசனம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்நிலையை இன்னைக்கு நேற்று திடீர்னு வந்தது கிடையாது. சராசரியாக ஒரு நாளைக்கு ஐயப்பன் கோயிலை பொறுத்த வரைக்கும் 70,000 பேர் தான் தரிசனம் பண்ண முடியும். அந்த 70,000 பேர் இருக்க இடத்துல கிட்டத்தட்ட 1 லட்சம், சில நேரத்தில் 1,10,000 இந்த அளவுக்கு ஐயப்ப பக்தர்கள் வர்றாங்க. வர்ற பக்தர்களை வேண்டான்னு சொல்ல முடியுமா? ஐயப்பனை தரிசிக்கிறதை யாராவது தடுக்க முடியுமா? அது முடியாத காரியம், செய்யக்கூடாத விஷயம். அதே நேரத்தில் இந்த கூட்டத்தை நெரிசலை எப்படி கையாள முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வரையில் தற்பொழுது உள்ள அரசாங்கம் எடுத்திருக்க முயற்சிகள் இதை விட சிறப்பாக இருக்கணுங்கிறது ரொம்ப அவசியம். 18 படி ஏறி ஐயப்பனை தரிசனம் பண்ணுற வரக்கூடிய ஒரு பக்தனோட மனநிலை எப்படி இருக்கணும்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கோயிலில் தற்பொழுது கிடையாது. அதுக்கு காரணம் முழுவதும் நிர்வாக தவிர வேறு எந்த விதமான விஷயமும் கிடையாது. இதே மாதிரி மற்ற கோயில் இருக்குது. இப்போ திருப்பதி கோயிலெலாம் இருக்குன்னா அது மலையில் உள்ள கோயில், இவ்வளோ ஒரு கரடுமுடான பாதை இல்லாமல் இருந்தாலும் ஒரு சில விஷயத்தை அவங்க க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு சபரிமலையில் இவங்க நிர்வாகம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி வைஷ்ணோதேவின்னு சொல்லக்கூடிய நார்த்தில் இருக்க ஒரு கோயில், அவங்கெல்லாம் எப்படி லட்சக்கணக்கான பக்தர்கள் இதே மாதிரி வர்றாங்க. அவங்களால சிறப்பாக நிர்வகிக்க முடியல. எதனால இவங்களால நிர்வகிக்க முடியலை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு பெரிய ஆதங்கமாகவும் ஐயப்ப பக்தர்களோட பெரிய குறையாகவும் இருக்குது. இந்த விஷயம் மாறணும்னா, ஐயப்பன் கோயிலுக்கு வர்ற பக்தர்களோட குறை தீரணும்னா கேரளா தேவசம் போர்டு, அதுக்கப்புறம் கேரளா அரசாங்கம் 2 சேர்ந்து நிரந்தரமாக இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டியது ஒரு அவசியமாக இருக்குங்கிறது நம்மளோட கோரிக்கை. 2வது முக்கியமான விஷயம் ஒரு ஐயப்ப பக்தர்கள் காணிக்கையாக கொடுக்குற பணம், அவங்களோட உழைப்பில் சேமிப்பில் வர்ற சின்ன ஒரு சேமிப்பாக காணிக்கையாக கொடுத்த பணம் எப்படி திருடு போயிருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தங்கத்தகடை கொண்டு அங்கேருந்து சென்னையில் ஒரு கம்பெனியில் அதை காப்பராக மாற்றி அதுக்கப்புறம் இப்போ என்ன போயிட்டுருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை ஆரம்பத்தில் கேரளா போலீஸ் முன்னால் இருந்த அரசாங்கம் அதை என்கொயரி பண்ணுறதுக்கு கூட, விசாரணை பண்ணுறதுக்கு கூட ரெடி இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஐயப்பா சேவா சமாஜம் மூலமாக கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே உள்ள அரசாங்கத்தை நிர்பந்திச்சு அந்த விஷயம் அதுக்கப்புறம் எஸ்ஐடியில் விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு இப்போ வந்ததுக்கு அப்புறம் போன மாதமும் கோர்ட்டில் அவங்க சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ணாங்க. அது இன்னும் முடிவு இல்லாமல் இருக்குது. இந்த மாதம் ஜூலை 20ஆம் தேதி மறுபடியும் அவங்க சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் உறுதியாக அதில் யார் குற்றவாளி அவங்க முடிவு பண்ணியிருக்காங்கிற விஷயம் இனிமேல் நம்மளுக்கு தகவல் வரும்.
அதில் வந்து சம்பந்தப்பட்டிருக்க, அதாவது தங்கம் வெளியே கொண்டு போகையில் யாரோட அனுமதி இல்லாமல் வெளியே கொண்டு போக முடியாது. தேவசம் போர்டு அதிகாரிகள் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், அதில் உள்ள தந்திரி சம்மந்தப்பட்டிருக்கார். அவரோட கையொப்பம் இல்லாமல் இது வெளியே கொண்டு போகிறது நடைமுறையில் சாத்தியமே இல்லை. அந்த தந்திரியாக இருந்தாலும் சரி, அதில் சம்மந்தப்பட்ட மந்திரியாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை எஸ்ஐடியால் எந்த அளவுக்கு சிறப்பாக விசாரணை பண்ணி வெளியே கொண்டு வந்திருக்க முடியும் அல்லது பண்ண போகிறாங்கங்கிறது தெரியாத விஷயம். ஒருவேளை அது பண்ணாத பட்சத்தில் இந்த விஷயம் வந்து சிபிஐ என்கொயரி பண்ணணுங்கிறது நம்மளோட வேண்டுகோள். சில மாநில அரசாங்கம் சிபிஐ வந்து என்கொயரி பண்ணுறதுக்கு அவங்க ஒத்துழைப்பு பண்ணால் மட்டும்தான் முடியுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்தில் பண்ண முடியாத பட்சத்தில் நாங்கள் அதை கோர்ட்டை அப்ரோச் பண்ணி இதை வந்து சிபிஐ என்கொயரி பண்ணணுங்கிற அந்த கோரிக்கை வைக்கிறதா நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு தங்கம், ஒரு திருட்டு அந்த மாதிரி ஒரு விஷயமா எந்த ஐயப்ப பக்தனும் பார்க்கல. இது வந்து அந்த கோயில் மேலே வச்சிருக்க ஒரு ஐயப்ப பக்தனோட ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு ஐதீகம், அது வந்து இங்கே வந்து கைமீறி போயிருக்கு, களவாடப்பட்டிருக்குது. இந்த விஷயத்தை சரியான விசாரணை பண்ணி அதில் சம்மந்தப்பட்டவங்களை தண்டிக்கணும். 1 2வது நிலக்கல்லேருந்து பம்பா போகிறதுக்கு வந்து ஐயப்ப பக்தர்களால் காணிக்கையாக ஒரு வருஷத்துக்கு அங்கே வர்ற வருமானத்தை பார்த்தீங்கன்னா 350லேருந்து 400 கோடி ரூபா வருமானம் வருது. 400 கோடி ரூபா வருமானம் வரையில் அந்த வருமானத்திலேருந்து அந்த ஐயப்ப பக்தர்களுக்கு இந்த கோயிலோட நிர்வாகம், தேவசம் போர்டு எவ்வளவு செலவு செய்யுதுன்னு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப ஒரு 5% பணம் கூட கிடையாது. அந்த அமௌண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அவங்க செலவு பண்ணுற பட்சத்தில் தற்பொழுது இருக்க முக்கிய பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் போன ஐயப்ப பக்தர்கள் 40 நாள் விரதம் இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஐயப்பனை தரிசிக்க போன பக்தர்கள் தரிசனமே இல்லாமல் திருப்பி வந்த விஷயம் போன வருஷம் நடந்தது. அது எல்லாருக்கும் தெரியும். இது இந்த மாதிரியான சூழ்நிலை தொடரணுமா? 1. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு மிதிப்பட்டு அந்த அளவுக்கு ஒரு சிரமப்பட்டு ஐயப்பனை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய ஐயப்ப பக்தர்கள் எடுத்திருக்க முடிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனிமேயும் மறுமுறை நாங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறது கிடையாது. அப்போ என்ன காரணமாக இருக்கும்? எந்த அளவுக்கு நிர்வாக சீர்கேடு வந்து அங்கே தேவசம் போர்டால் வந்து நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்க்கணும். அதை இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், 14 வயசுக்கு கீழே உள்ள மணிகண்ட சுவாமிகள், அது சின்ன பெண்களாக இருக்கலாம் அல்லது சின்ன வயசு பையனாக இருக்கலாம், அதே மாதிரி வந்து டயபெட்டிஸ் உள்ள சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க, இவங்களுக்கு வந்து தற்பொழுது உள்ள க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு, அவங்க கூட்ட நெரிசலை எப்படி தேவசம் போர்டு, கேரளா போலீஸ் இது எப்படி நிர்வாகம் பண்ணுது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இங்கே வந்து கிடையாது. ஒருவேளை வந்து 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க யாரும் வந்து போன தரம் 2025 மட்டும் கார்டியாக் அரெஸ்ட் சம்மந்தப்பட்ட கிட்டத்தட்ட 150 பேருக்கு ஒரு எமர்ஜென்சி ஒரு சுச்சுவேஷன் வந்து அதில் வந்து ஒரு 48 பேர் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனுக்கு போனாங்க. கிட்டத்தட்ட 8 பேர் உயிரிழப்பு ஏற்பட்டிருந்தது போன வருஷம் மட்டும். இது சொல்கிற செய்தி நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து நேரடியாக கீழே கொண்டு வந்தால் பம்பையில் வந்து இவங்களை எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட், அதாவது 1 ஹவர் வந்து மெடிக்கல் எமர்ஜென்சியில் கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க. அந்த 1 ஹவருக்குள்ளே யாருக்கு வந்து இதே பிரச்சனை வந்துச்சோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற பட்சத்தில் அந்த உயிரிழப்பை வந்து இல்லாமல் நம்ம பண்ண முடியும். அதே நேரத்தில் தேவசம் போர்டோ அல்லது கேரள அரசாங்கமோ இதை பண்ணாமல் இருக்குது. ஸோ ஒரு சில பேர் வந்து யாருக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கோ அல்லது டயபெட்டிஸ் அதிகமாக இருக்கோ, உடல்நிலை தகுதி இல்லாமல் இருக்கவங்க வந்து இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் போகாமல் தவிர்க்கிறது அவங்களுக்கு இப்போ உள்ள ஒரு சூழ்நிலையில் உயிர் பாதுகாப்பாக இருக்கும். 1. 2வது, இந்த பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், இந்த சின்ன 14 வயசுக்கு உள்ளவங்க தலையில் இருமுடியை தூக்கிக்கிட்டு நிற்கையில் கிட்டத்தட்ட அவங்க வெயிட் பண்ணுற நேரம்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 10 மணி நேரம் அவங்க வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த 10 மணி நேரத்தில் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு சுத்தமான குடி தண்ணீர் கூட இங்கே கிடைக்கிறது கிடையாது. சுத்தமான கழிப்பறை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கேள்விக்குறியாக இருக்குது. அந்த கழிப்பறைக்குள்ளே ஒரு ஆள் போயாச்சுன்னா திருப்பி வந்தால் அந்த சாமி மாலை போட்டிருக்க சாமி திருப்பி குளிச்சா மட்டும்தான் அவங்கள மேலே மலையேறி போய் தரிசனம் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அந்த கழிப்பறை அவங்க வச்சுருக்குது. அதுக்கு வந்து கூட்டு மூலமாக கொடுத்துருக்க நிர்வாகம் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேவசம் போர்டுக்கு யாருக்கு அதை வந்து நிர்வாகிக்க பொறுப்பு கொடுத்துருக்காங்களோ, டெண்டர் எடுத்திருக்காங்களோ, டெண்டர் எடுத்ததோடு அவங்களோட வேலை முடிஞ்சிருச்சு. நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர், 1 லட்சம் பக்தர்கள் அதில் மேலேருந்து போகிறாங்க, கீழே வர்றாங்க. அப்படிங்கையில் எத்தனை பேர் அந்த கழிப்பறையை வந்து உபயோகிப்பாங்க? அது எந்த அளவுக்கு க்ளீனாக மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அதை பார்க்குறதுக்கு யாரும் அங்கே நாதி கிடையாது, அதை பார்க்குறதும் கிடையாது. அது இந்த மாதிரி இந்த நிர்வாக குழார் தொடர்ச்சியாக ஒன்றுன்னா சொல்லிட்டு போகலாம். ஒரு ஐயப்ப பக்தர் எதிர்பார்க்கறது என்ன? அடிப்படையாக ஒரு குடிக்கிற 10 மணி நேரம் நிற்கிற ஆளுக்கு ஒரு தண்ணீர் குடிக்கக்கூடிய ஒரு நிர்வாகம் அந்த அளவுக்கு கூட யோசிக்கலைன்னா
அப்போ அது என்ன நிர்வாகமாக இருக்க முடியும்? இதை வந்து கேரள அரசாங்கம், தேவசம் போர்டு வந்து இதுக்கு முன்னால் அரசாங்கம் அந்த அளவுக்கு கண்டுக்காமல் இருந்தது. இதில் ஒரு நல்ல விஷயம், நல்ல மாற்றம் என்ன நடந்திருக்குன்னா, இப்போ வந்திருக்க அரசாங்கம் வந்து அதை பற்றி ஒரு சில தீர்மானம் எடுத்திருக்கு. திருப்பதி தேவசம் போர்டில் உள்ள எப்படி அவங்க க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அவங்க பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. ஒன்று சமீபத்தில் இன்னொரு தகவல் ஒன்று வந்திருக்குன்னா, ஏஐ பேஸில் வந்து க்ரௌட் எப்படி மேனேஜ்மெண்ட்டை பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த முயற்சி எடுத்திருக்காங்க. அது ரைட்டு. மூணாவது விஷயத்தில் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஐயப்பா சேவா சமாஜம் மூலமாக ஒரு வருஷத்துக்கு 40லேருந்து 50 லட்சம் பேருக்கு நாங்கள் அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எந்தெந்த மாநிலத்திலேருந்து கேரளா போகிறாங்களோ போகிற வழியில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் எங்களோட அமைப்பு ரீதியாக 40லேருந்து 50 லட்சம் பேருக்கு நாங்கள் அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அவங்க நிலக்கல் போனதுக்கப்புறம் அங்கேருந்து பம்பா மேலே போகிற வரைக்கும் எந்தெந்த முக்கியமான இடங்களில் 10 மணி நேரம் நிற்கிற ஆளுக்கு வந்து எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு ஹோட்டலோ அந்த வசதியோ கிடையாது. அவங்களுக்கு அடிப்படையாக சாத்வீக முறைப்படி அன்னதானம் கொடுக்கறதுக்கு வந்து எங்களோட அமைப்புக்கு நாங்கள் அனுமதி மட்டும்தான் கேட்குறோம். வேறு எதுவும் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கல. நாங்கள் அவங்களை அனுமதி கொடுக்குற பட்சத்தில் நம்ம அத்தனை ஐயப்ப பக்தர்களுக்கும் இலவசமாக அடிப்படையான சுகாதாரமான சாத்வீக முறைப்படி நம்ம அவங்களுக்கு உணவு கொடுக்க முடியும். அந்த பர்மிஷன் உடனடியாக ஐயப்பா சேவா சமாஜத்துக்கும் எங்களை மாதிரி அமைப்பு இன்னும் ஒரு 2 அமைப்பு இருக்குது, அவங்களுக்கும் இந்த அனுமதி கொடுக்குற பட்சத்தில் ஐயப்ப பக்தர்களுக்கு உள்ள இந்த அவதி சாப்பாடே இல்லாமல் 10 மணி நேரம் இந்த இருமுடியை தூக்கி நிற்கிறவங்களுக்கு இது ரொம்ப பெரிய ரிலீஃபாக இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனை. இதே இல்லாமல் கீழேருந்து நிலக்கல் போனதுக்கப்புறம் நிறைய இங்கேருந்து நம்ம ஐயப்ப பக்தர்கள்லாம் பஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, வேன் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க நிறுத்துறதுக்கு இடம் கூட மேனேஜ்மெண்ட் அந்த அளவுக்கு சரியாக இல்லைங்கிறதுனால அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது இல்லாமல் முன்னாலே நான் குறிப்பிட்டது மாதிரி 400 கோடி வருமானம் வரக்கூடிய ஒரு கோயிலில் நிலக்கல்லேருந்து பம்பா போகிறதுக்கு ஒரு ஐயப்ப பக்தருக்கு கேஆர்டிசிலேருந்து அவங்க சார்ஜ் பண்ணுற அந்த பஸ் ஃபீஸை பார்த்தீங்கன்னா உங்களாலே நம்ப முடியாது. அது என்னத்துக்கு அந்த ஐயப்ப பக்தனுக்கு அவ்வளவு சார்ஜ் பண்ணணும்? இலவசமாக பஸ் சேவை கொடுக்கறதுக்கு எங்களோட ஐயப்பா சேவா சமாஜம் மூலமாக நாங்கள் ரெடியாக இருக்கோம். அப்படி எங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியலைன்னா நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அது ஒரு கணிசமான தொகையில் வந்து அவங்க வந்து இதை பண்ணணும் அப்படிங்கிறது எங்கள் ஐயப்பா சேவா சமாஜம் மூலமாக எங்களோட வேண்டுகோள். பெரிய பாதையில போறோம். புதுசா வந்து புல்மேட்டு பாதை வழியாகவும் கூட்டம் வந்து இப்ப அதிக அளவுல போயிட்டு இருக்காங்க. அங்கேயும் அடிப்படை வசதிகள் இல்லை. அதான் இன்னைக்கு வரைக்குமே அந்த அரசாங்கம் பெரிய அளவுல கவனம் இல்லை. இது இந்த புல்மேட்டு பாதையில இந்த வழியை தான் இப்ப அதிக அளவுல தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கு என்ன சார்? இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னால் அரசாங்கத்தில் நடந்த அந்த தங்க திருட்டு நடந்த அந்த நேரத்தில் கொஞ்ச நாளில் வந்து தேர்தல் வந்துச்சு கேரளாவில். அங்கே நடந்த பஞ்சாயத்து எலெக்ஷன்லையும் சட்டசபை எலெக்ஷன்லையும் வந்து இப்போ உள்ள கட்சி வந்து என்ன பிரச்சாரம் பண்ணுச்சுன்னா, முக்கியமான பிரச்சாரமாக தங்க திருட்டில் சம்மந்தப்பட்ட இந்த அரசாங்கம் தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சார பாட்டு தனியாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அது இல்லாமல் இப்போ இருக்க ஹோம் மினிஸ்டர் சென்னிதலா வந்து என்ன ஒரு தேர்தல் அறிக்கையில் முக்கியமான அறிக்கையில் ஒரு அறிவிப்பு ஒன்று என்ன வெளியிட்டிருந்தாருன்னா, வந்து இந்த வந்திருக்க இந்த பிரச்சனையை வந்து உடனடியாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா சிபிஐ மூலமாக விசாரித்து உண்மையான குற்றவாளியை வெளியே கொண்டு வரதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதுக்கு முன்னால் உள்ள அரசாங்கம் சரி, இப்போ உள்ள அரசாங்கமும் சரி, அங்கே வந்து இவங்க வர்றவங்க எல்லாருமே நம்மளோட ஒரு விருந்தினர், ஐயப்ப பக்தர்கள். அது மலையாளியாக இருக்கலாம், தமிழராக இருக்கலாம், கன்னடராக இருக்கலாம். அந்த ஒரு மனப்பான்மை முதல்ல இல்லாத பட்சத்தில் நீங்கள் சொல்கிற இந்த பிரச்சனையாக இருக்கட்டும், நான் சொன்ன எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வுங்கிறது வரப்போகிறது கிடையாது. எப்படி வந்து இதை வந்து சொல்லக்கூடாத விஷயம் இருந்தாலும் யோசிச்சு பார்க்கையில் அவங்க காணிக்கையாக கொடுக்குற இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து அந்த நிர்வாகத்துக்கு போகுது, அந்த அரசாங்கத்துக்கு போகுதுங்கையில் யார் மூலம் அந்த காணிக்கை வந்துச்சு அவங்க எதிர்பார்க்குறது வந்து அடிப்படையாக என்ன? சுத்தமான தண்ணி, சுத்தமான கழிப்பறை, அவங்களுக்கு உள்ள அன்னதானம் கொடுக்கறதுக்கு எங்களை மாதிரியான அமைப்புகளுக்கு வந்து அனுமதி, இந்த மாதிரியான எந்த விஷயமே அவங்கக்கிட்ட இது வரைக்கும் முயற்சி இல்லாமல் இருக்குது. நீங்கள் சொல்கிற இந்த வழியாக இருக்கலாம், அந்த வழியாக இருக்கலாம். மொத்தத்தில் அடிப்படையாக பார்க்கையில் ஒரு பக்தனுக்கு வந்து எந்த மாதிரி அங்கே வந்து ஒரு கவனம் கொடுக்கப்படும், முக்கியத்துவம் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி பார்க்கையில் அதுக்குள்ள பதில் இது வரைக்கும் கிடையாது. இனிமேலாவது அந்த மாதிரி இல்லாமல் மாறுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. அதுக்கு தீவிர முயற்சி எல்லா வழியிலையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதில் சத்திரத்தில் நம்ம அன்னதானம் கொடுத்துட்ருக்கோம். வண்டிப்பெரியார்லேருந்து சத்திரம் போய் தான் புல்மேடு போயிட்டுருக்கோம். சத்திரம் நம்ம அன்னதானம் நடந்துட்டு இருக்கு, ஐயப்ப சமாஜத்தோடு நடந்துட்டு இருக்குது. அதன் பிறகு நடக்கக்கூடிய இடம்லாம் ஃபாரஸ்ட் பர்மிஷன் தரணும் கேரளா அரசு. நான் கேட்டுட்டு கொடுக்கல. ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன கேட்டு தான் புல்மேடுலே அடிப்படையான எல்லா வசதியும் தேவை தான். அது ரொம்ப இன்றியமையாது. நம்மளோட கோரிக்கையில் அது இருக்குது, நம்ம அது தெரிவிக்க போகிறோம். அந்த பம்பா நதியை வந்து உங்க இதுல இருந்து வாலண்டியர்ஸ் வச்சு நல்லா சுத்தப்படுத்தி இது பண்றதுக்கு ஸோ தொடர்ச்சியாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் தொடர்ச்சியாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் அமைப்பு மூலமாக எங்கள் மாதிரி மற்ற அமைப்புகளும் தொடர்ச்சியாக அதை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லையா, நாங்கள்லாம் வருஷம் வருஷம் மலைக்கு சபரிமலைக்கு வரோம். அந்த காலகட்டத்தில்
இருக்குது இருக்குது. வர்ற பக்தர்களுக்கு வந்து நிறைய தரம் வந்து கொடுத்துருக்க தேவசம் போர்ட்லேருந்து காலத்து மாதிரி தண்ணியே இல்லை அதுல. ஆ அதுதான் ரொம்ப இதுவா இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்றதுக்கு இதர அமைப்புல முன்னெடுக்கலாம். முன்னே எடுத்திருக்கோம். நிறைய தரம் அந்த வேலை நடந்துக்கிட்டு இருந்தாலும் பக்தர்களுக்கு கொடுத்துருக்க முக்கிய ஒரு குறிப்பு என்னென்னா, அதை யாரும் துணிய போடாதீங்க. அந்த மாதிரி எவ்வளோ சொன்னாலும் இப்போ இந்த பக்கம் நீங்கள் சுத்தம் பண்ணிட்டு போனால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அது அந்த மாதிரி தொடர்ச்சியாக அது நடந்துக்கிட்டே இருக்குது. இது ரெண்டு பக்கமும் சுத்தம் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி மறுபடியும் அதில் துணி போடாததும் ரொம்ப முக்கியம். ரெண்டு விஷயமும் அது கவலைப்படும். ஸ்வச் சபரிமலைங்கிற பேர் இல்லாமல் வந்து சன்னிதானம் சீசன் ஆரம்பிக்கிற முன்னாடியும் அது ஆரம்பித்த பிறகும் எருமேலி சபரிமலை பம்பை எல்லாமே தூய்மைப்படுத்துகிறோம். ஒரு சொன்னது போல் இந்த துணி போடுற விஷயம் நம்ம கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணணும். அது போடக்கூடாது. அது ஒரு புனித நதியாக வச்சுன்னா பிரச்சனை இருக்காது. நம்ம என்ன பக்தர்கள் தான் அதை வந்து இவ்வளோ அசிங்கம் பண்ணுறாங்க. அப்புறம் சில இடங்களில் வந்து ஹோட்டலுக்காரங்களுடைய கழிவு வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம சொல்லி அதை தடுத்தாச்சு. இன்னும் நம்ம தூய்மைப்படுத்த முடியாது, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இங்க இருந்து பக்தர்கள் வந்து அவ்வளவு பக்திமயமா வந்து வராங்க கோவிலுக்கு. அங்க உள்ள போலீஸ் தான் வந்து அவங்களெல்லாம் ரொம்ப மட்டரகமா நடந்து அவங்க வந்து ரொம்ப இதுவா பண்றாங்க. அதுதான் இந்த விஷயத்தை தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் குறிப்பிட்டது. எப்படின்னா, கேரளா போலீஸை வந்து இப்போ டியூட்டியில் இருக்க கேரளா போலீஸே மாலை போட்டு 40 நாள் விரதம் இருந்து அதுக்கப்புறம் அவங்க டியூட்டிக்கு வந்து டியூட்டி பண்ணாங்கன்னா வர்ற ஒரு பக்தனையும் வந்து இன்னொரு சாமியாக தான் அந்த சாமி பார்க்கும். நம்ம வந்து மாலை போட்டவங்களை பேரை சொல்லி கூப்பிட்றதில்ல. போலீஸே மாலை போட்டிருந்தாலும் அந்த போலீஸை கூட நம்ம சாமின்னு தானே சொல்கிறோம். அதை கேரளா டிஐஜி கிட்ட அந்த கோரிக்கை நீங்கள் சொல்கிற விஷயத்தை நம்ம வச்சோம். அந்த போலீஸ் வந்து அவங்களும் மாலை போட்டிருந்தாங்கன்னா வரப்போகிற பக்தர்கள்கிட்ட இந்த மாதிரி வந்து ஒரு இது கரடு முரடாக இல்லாமல் ரூட் ரஃபெல்லாம் இல்லாமல் அவங்க கொஞ்சம் இதமாக ஒரு ஆன்மீக ஒரு பக்தர் அந்த ஒரு மனப்பான்மையில் அவங்க ட்ரீட் பண்ண முடியும்னு சொல்லி. பட் அவங்க சொன்ன பதில் வந்து ரொம்ப யோசிக்க வைக்கக்கூடிய பதில். என்னென்னா வந்து கேரளா போலீஸு அவங்களோட எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கணுமோ அந்த ஃபோர்ஸால் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு கூட்ட நெரிசல் வருது. அதாவது கேரளா ஹைகோர்ட்டு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தேவசம் போர்டுக்கு உங்கள்கிட்ட உள்ள இப்போ கட்டமைப்பு படி பார்த்தீங்கன்னா சராசரி ஒரு நாளைக்கு 70,000 பேரை மட்டும்தான் நீங்கள் வந்து கையாள முடியும். அந்த 70,000ங்கிற பேர் அந்த இடத்துல வந்து 1,00,000லேருந்து 1,10,000 பேர் வர்றாங்க. அந்த கேரளா போலீஸுக்கு மலையாளத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது. ஒரு கேரளா போலீஸ் இடத்துல நீங்களும் நானும் இருந்தோம்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே கூட்ட நெரிசல் வரையில் உங்களால் எப்படி சிரிச்சுக்கிட்டு சேவை பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி மறுபக்கம் ஆமாம் 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 எஸ் இது உண்மை உண்மை மறுக்க முடியாத உண்மை. எஸ் உண்மை. இந்த அடிப்படை நம்மளுக்கும் அதில் உடன்பாடு கிடையாது. இதே விஷயத்தை தான் நம்ம சொன்னோம். பட் இது வந்து நிரந்தரமாக மாறுறதுக்கு வந்து எப்படின்னா கோயில் நிர்வாகம் அவங்க நேரடியாக இந்த விஷயத்தை கையாள முடியலைன்னா சபரிமலை ஐயப்பா சேவா சமாஜம் எங்கள் அமைப்பு மூலமாக கீழேருந்து மேலே வரைக்கும் அத்தனை விஷயத்தையும் சிறப்பாக கையாளக்கூடிய நம்மள்கிட்ட அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அதுக்கு பொருளாதார ரீதியாக நம்ம கேரள அரசாங்கத்துக்கிட்டே தேவசம் போர்டுலேயே எந்த விதமான உதவியும் கேட்கல. அதையும் நாங்கள் பண்ண முடியும். எங்களுக்கு தேவை வந்து அனுமதி மட்டும்தான். அந்த அனுமதி கொடுக்கறதுல தனிப்பட்ட அவங்களுக்கு ஈகோ எதுவோ இருக்கலாம். ஒருவேளை நாங்கள் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்கலன்னா அவங்களாவது பண்ணணும். அதுக்கும் பண்ணாத பட்சத்தில் அடுத்து என்னங்கிறது இனிமேல் வந்து யோசிப்போம். நீங்கள் சொல்கிறது உண்மை. ஆமாம் அந்த விஷயத்தை தான் அவங்க சொல்கிற காரணம் வந்து என்னென்னா டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டில் எங்களுக்கு வந்து வண்டி இன்னும் கொஞ்சம் முன்னால் போகிறதுல எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அதனால தான் இங்கே வண்டியை நிப்பாட்டுறதா சொல்கிறாங்க அவங்க. அப்படி ஒருவேளை நம்மளோட வண்டியை நேரடியாக நீங்கள் சொல்கிற மாதிரி தனிப்பட்ட முறையில் உங்கள் காரை பெர்மிட் பண்ணனால கூட அவங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறதா இருந்தால் கூட அந்த பஸ் ஃபீஸு கூட அவங்க வச்சுருக்கிறது வந்து எங்களுக்கு ஏற்படுவது கிடையாது. அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்காது. அதுக்காக நாங்கள் என்ன சொல்லியிருந்தோன்னா நிலக்கல் டு பம்பா நாங்கள் வந்து ஃப்ரீ சர்வீஸ் நாங்கள் கொடுக்குறோம் பஸ்ஸில். அதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். ஒரு செகண்ட், நிலக்கில் நம்ம கருத்தை நிலக்கில் ஹப்பு பண்ணணும். ஏன்னா பம்பையில் அந்த வசதி இல்லை. உங்களுக்கு தெரியும், பம்பையில எல்லாம் பல தடவை ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. முடிச்சிடுறேன். ஸோ நிலக்கில் நல்லா ஹப்பு பண்ணிட்டு எல்லா வாகனங்களும் பார்க் பண்ணிட்டு நிலக்கல் டு பம்பா, பம்பை டு நிலக்கல் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணணும். பண்ண பிரச்சனை இல்லை. அதான் நம்ம கோரிக்கை. அது அரசாங்கத்தால் முடியலன்னு சொன்னால் நாங்கள் பண்ண தயார் சொல்லிட்டு இருக்கோம். என்னுடைய வண்டியை எடுத்துட்டு போறேன், டிரைவரோட
அது அவன் வருமானத்துக்காக பண்ணிட்டு இருக்கா. கரெக்ட். இப்போ சாத்தியக்கூறுகள்லாம் இப்போ மற்ற இடங்களில் வந்து டோலி சர்வீஸ்னு ஒரு சர்வீஸ் வச்சுருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்து மறுபடியும் பேமெண்ட் பண்ணி தான் அவங்க போக வேண்டியது இருக்குது. அந்த டோலி சர்வீஸை அரசாங்கம் மூலமாக எதுவும் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கும் சந்தர்ப்பம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம இது பண்ணியிருக்கோம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு சில கோரிக்கைகள் வச்சுருக்கோம். இதில் முக்கியமான கோரிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீசன் வந்துச்சுன்னா நவம்பர் டிசம்பர் ஐயப்பா மாலை போடுற அந்த சீசன் வந்துச்சுன்னா ப்ரைவேட் கார் வேன் சராசரி மற்ற நேரத்தில் அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்களோ அந்த சீசனில் பண்ணுற சார்ஜுக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு சில நேரங்கள், அதாவது பொங்கல் தீபாவளிக்கு வந்து சென்னையிலேருந்து ஊருக்கு போகையில் ஒரு சில மினி பஸ்ஸுக்கெல்லாம் எப்படி ஒரு சில விதிமுறைகள் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி எங்களோட வேண்டுகோள் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து தலையிட்டு தனியில் யாரும் வேன்லையோ அல்லது பஸ்ஸில் போகிறவங்களுக்கு அந்த ரேட்டு அதிகப்படாமல் இருக்கணுங்கிறது அவங்க ஒன்று கவனத்தில் கொள்ளணும். ஒன்று. ரெண்டாவது, ஐயப்ப பக்தர்கள் வந்து எல்லாராலையும் வேனோ அல்லது பஸ்ஸோ எடுத்து போக முடியாத ஒரு பொருளாதார சூழ்நிலை உள்ளவங்களுக்கு ஒவ்வொரு தமிழ்நாடு மாவட்டத்தில் இருந்தோ நேரடியாக பம்பை வரைக்கும் தமிழக அரசு பஸ் வந்து வசதி பண்ணி கொடுக்கணுங்கிறது அது நம்மளோட அடுத்த கோரிக்கை. இல்ல சார், நீங்க கூட்டு போறதுக்கு நீங்க ஒரு இது பண்றேன்னு உங்க அமைப்பு மூலியமா சொன்னீங்கல்ல, அது எப்படி நடைமுறைப்படுத்துவீங்கன்னு கேட்கறேன். அது நிலக்கல்ல இருந்து மட்டும் தமிழ்நாட்டில் பம்பா மட்டும்தான். ஆமாம், நிலக்கல்ல இருந்து பம்பா வரைக்கும் இலவச. அந்த இடைப்பட்ட தூரம் அது மட்டும்தான் பண்ண முடியும். ஹேண்டிகேப்ட் நீங்க சன்னிதானம் வரைக்கும் வசதி பண்ணி கொடுத்தா இது எப்படி பண்ண முடியும்? டோலி அரசாங்கம் இருக்கணும். நான் டோலிக்கு வந்து கிட்டத்தட்ட 7000 ரூபா வருது இன்னைக்கு. டோலிக்கு போனால் சாதாரணமாக என்ன மாதிரி ஆளை பார்த்தா 5000 கேட்பாங்க, அப்படி இருக்கா. ஸோ அதனால அதை நாம எப்படி கொடுக்க முடியாது, கஷ்டம். பம்பா வரைக்கும் இந்த தமிழ்நாடு அரசுக்கு வந்து அறிக்கை இருக்கு. இப்போ நம்ம அவரை அமைச்சரை பார்க்க போறோம். இது வந்து படிக்கணுமா இல்லை உங்களுக்கு இந்த காப்பி கொடுத்தா போதுமா? காப்பி வந்துருச்சு இல்லையா? சரி சரி சரி, ஓகே, தேங்க்யூ. வேற கேள்வி ஒன்றும் இல்லை. சரி, ஹலோ, ஓகே, தேங்க்யூ. மற்ற ஒரு நிமிஷம் பேசலாமா? ஓகே ஓகே. அந்த கேரளா டிஐஜி கிட்ட நான் வந்து சந்திச்சவள்ள ஒரு சொன்ன விஷயங்களில் முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, அந்த மொழி பிரச்சனைன்னு ஒன்று வருது. இப்போ ஒரு சகோதரர் சொன்னார் இல்லையா, அந்த கேரளா போலீஸ் வந்து நடந்துக்கிற விதமாக இருக்கலாம், அவங்க பேசுகிற அந்த மொழியே இருக்கலாம். அவங்களுக்கு மொழியே தெரியலைன்னா என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி நேரத்தில் இப்போ இங்கே வர அமைச்சரை பார்க்குற மாதிரி ஒவ்வொரு மாநில அரசாங்க அமைச்சரையும் நாங்கள் பார்க்குறதா முடிவு பண்ணியிருக்கோம். இந்த 4 மாநில அரசாங்கம் சேர்ந்து அங்கே ஒரு சென்டர், ஹெல்ப் சென்டர், உதவி மையம் மாதிரி வச்சோம்னா 4 லாங்குவேஜ் பேசக்கூடிய ஆள் இருக்க பட்சத்தில் எந்த ஒரு மொழி தெரியாத, கேரள மொழி, தமிழ், மலையாளம் தெரியாதவங்க வர்றவங்களுக்கு அது உதவியாக இருக்க முடியும். அதுக்காக ஒரு எல்லா அரசாங்கத்துக்கிட்டே நாங்கள் வந்து கேட்டிருக்கோம். உதவி மையம், மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு சபரிமலை தரிசன திட்டத்தை பற்றி அறிவிக்க சொல்லி கேட்டிருக்கோம். இன்னொரு நல்ல விஷயம் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்திலேருந்து காசிக்கு வந்து போகிறதுக்கு அறிவிச்சிருக்கிறது மாதிரி அதே மாதிரி சபரிமலைக்கும் நாங்கள் கேட்டிருக்கோம். இப்போ எப்படின்னா மெக்கா மெதினாவுக்கு போகிறதுக்கு வந்து அந்த மாதிரி உதவி பண்ணுறாங்க. அதே மாதிரி இதையும் வந்து அவங்க பரிசீலனை பண்ணுறது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. 60 வயசுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு ஆன்மீக சுற்றுலா, சபரிமலை ஐயப்பா வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு தான் போக முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 60 வயசுக்கு அப்புறம் மேலே போகிறவங்களுக்கு வந்து ஆன்மீக சுற்றுலாவாக அவங்களுக்கு விருப்பப்படையில் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணணும். 80 வயதுக்கு மேற்பட்ட குடிமக்கள் கனவுகளை அரசு நிறைவேற்றும் வகையில் 50% சலுகையுடன் ஆன்மீக சுற்றுலா. இப்போ காசிக்கு பார்த்தீங்கன்னா முழுவதும் அவங்களே அரசாங்கமே ஏற்று அவங்களுக்கு கொண்டு போகிறாங்க. சபரிமலைக்கு அவங்களால 100% செலவு பண்ண முடியலன்னா கூட குறைஞ்சபட்சம் ஒரு 50% கட்டணத்தில் அவங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். தமிழ்நாட்டில் வந்து ஒரு சில கோயில்களில் வந்து சிறப்பாக ஐயப்ப பக்தர்களுக்குன்னு தனி ஒரு லைன் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை அறநிலைத்துறை அமைச்சர் மூலமாக வேண்டுகோள் வைக்க இருக்கிறோம். அது எல்லா கோயில்கள்லையும் தரிசனம் முடிஞ்ச வரையில் அவங்களுக்கு இன்னொன்று சிறப்பாக தரிசனம் பண்ணுறதுக்கு தனிப்பட்ட ஒரு லைனை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை, இதை விட அது பெரிய விஷயம். அதைத்தான் நாங்கள் அதுதான் இல்லை, அதுதானே நம்மளோட கோரிக்கை. அதுதான் உண்மை. உண்மை நீங்கள் சொல்கிறது தான் உண்மை. அதுதான் நிதர்சனம். அதுதான் யதார்த்தம் அங்கே நடக்குது. அதை மாற்றணும்னு சொல்லித்தான் உங்களோட சேர்ந்து நம்மளும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதில் கோரிக்கை நம்ம சொல்கிறோம்.
என்ன சொல்கிறோன்னா சபரிமலைங்கிறது இப்போ அவங்க முதல்ல சொன்னார் பாருங்க, சபரிமலைக்கு வரக்கூடிய கூட்டங்கிறது கேரளாவை விட தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு தான் அதிகம் வருது. நம்ம என்ன வேண்டுகோள் வச்சுருக்கோன்னா, இந்த 4 மாநிலங்கள் பிளஸ் கேரளா 5 சேர்ந்து ஒரு கண்காணிப்பு குழு போடணும். அந்த கண்காணிப்பு குழுவின் கீழ் வந்து சபரிமலை இயங்கணும், பிரச்சனை இருக்காது. அதான் அவர் சொல்லிட்டு இருந்தார். இப்போ நம்ம அமைச்சரை பார்க்கும் பொழுது இந்த காவல்துறை கூட நம்ம வந்து தமிழ்நாடு காவல்துறை, ஆந்திரா காவல்துறை, கர்நாடக காவல்துறை வேணும். அப்போ என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக மொழி பிரச்சனை இருக்காது, ஈஸியாக போக முடியும். இதெல்லாம் வேண்டுகோள் விடுத்துட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு நிரந்தர தீர்வா மாஸ்டர் பிளான் வந்து ரெடி பண்ணி கேரள அரசாங்கத்துக்கிட்ட முன்னாலே கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னால் உள்ள அரசு வந்து அந்த மாஸ்டர் பிளானை இது வரைக்கும் பரிசீலனை பண்ண கிடையாது. இப்போ உள்ள அரசாவது இனிமேல் அதை பண்ணணுங்கிறது நாங்கள் பண்ணுற முயற்சி. அந்த மாஸ்டர் பிளானை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுற பட்சத்தில் நிறையா விஷயங்கள் வந்து மாறும். ஒருத்தர் மாலை போட்டுட்டு அந்த கோயில் சாமி கும்பிட போகிறோன்னு சொல்லி என்ன உணர்வில் அவர் அந்த இடத்துக்கு போகிறாரு பாருங்க, போனதுக்கப்புறம் அங்கே உள்ள சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர் மாறாரு. அந்த விஷயம் யாராலையும் ஐயப்ப பக்தர்களால் மட்டும் இல்லை, எந்த இந்துக்களாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அதை மாறணும்னு சொல்லி தான் நம்ம அமைப்பு மூலமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம். ஆனால் இது வந்து ஒரு பெரிய வேலை தான் முக்கியம். அங்கே சொல்லிட்டு இருக்கோம் உங்களுடைய இந்த மாதிரி இதெல்லாம் வேணும். தமிழ்நாட்டில இருந்து அழைச்சிட்டு போகணுமா இல்லை கீழே இருந்து அழைச்சிட்டு போறது கோரிக்கை வைக்கிறீங்களா? படிக்கலாம் கரெக்டாக என்ன இருக்கு அது மாற்றுத்திறனாளிகள் சபரிமலை சென்று சுவாமி ஐயப்பனை தரிசிக்க இந்து சமய அறநிலை சார்பில் இலவசமாக அல்லது கட்டண சலுகையுடன் சிறப்பு யாத்திரை திட்டம் உருவாக்கப்பட வேண்டும். இதற்கான அறிவிப்பை வரவிருக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் வெளியிட நடவடிக்கை எடுக்க வேண்டும். இங்கிருந்து கூட்டிட்டு போய் அவங்க அங்கிருந்து சபரிமலை போயிட்டு வரணும். அப்போ நம்ம டோலி சொன்ன பாருங்க, இதெல்லாம் சேர்ந்து ஒரு தொகையானது அரசாங்கம் அவங்களுக்கு ஃப்ரீயாக தரணும். அந்த ஆட்களுக்கு ஐயப்ப சமயம் தர முடியாது, நாங்கள் யார்கிட்ட போய் அப்படி வாங்க முடியாது. அரசாங்கம் பண்ண முடியும், அரசாங்கம் இந்த மாதிரி விஷயம் செய்ய முடியும். அது அரசாங்கம் நம்ம கேட்குறோம், செய்யணும். ஆமாம், காசிக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி சபரிமலை ஐயப்ப பக்தர்களுக்கு யாரும் பொருளாதார ரீதியாக அவங்களால செலவு செஞ்சு போக முடியாதோ அவங்களுக்கு இதே மாதிரி வந்து ஒரு அறிவிப்பு வந்தால் ஐயப்ப பக்தர்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கவங்களுக்கு ரொம்ப பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். அதுதான் நம்மளோட கோரிக்கை. மாநில அரசுக்கு தமிழ்நாடு மாநில அரசுக்கு, தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய ஐயப்ப பக்தர்களுக்கு. ஓகே, அதே இல்லாமல் வந்து கேரளா டிஜிபி கூட, கேரளா மாநில போலீஸ் கூட நாங்கள் எங்களோட ஐயப்பா சேவா சமாஜம் மூலமாக ஒரு சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்பில் வந்து அவர் சொன்ன முக்கிய பிரச்சனை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஒரு க்ரௌடை வந்து கேரளா போலீஸால் வந்து ஹேண்டில் பண்ண முடியலை, அவங்கள்ட்ட அவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அதுக்கு வந்து மாற்றாக என்ன பண்ண முடியும்னு பார்க்க போயில மற்ற ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, தெலுங்கானா இந்த 4 மாநிலத்திலேருந்து, மாநில அரசாங்கத்திலேருந்து அவங்களுக்கு ஒரு போலீஸ் ஃபோர்ஸோ அல்லது வந்து வாலண்டியர் மூலமாக ஏதாவது ஒரு உதவி கிடைக்கிற பட்சத்தில் அவங்களால வந்து சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லி 4 மாநில அரசாங்கத்துக்கிட்டையும் அவங்க கோரிக்கை வைக்கணும்னு சொல்லி எங்கள் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பத்திரிகையாளர் சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கேருந்து ஆன்மீகத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்களை பார்க்குறதுக்காக போகிறோம். அவர் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவர்கிட்டையும் ஒரு சில கோரிக்கை வைக்கிறதா இருக்கும். அதில் முக்கியமான கோரிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் வந்து இவங்க வந்து காசி பயணம் போகிறதுக்கு வந்து ஒரு திட்டம் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அதில் வந்து 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களை, பொருளாதார ரீதியாக பின்பற்றப்பட்டவங்க வந்து யார் வேணாலும் அதுக்கு விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு அரசாங்கம் அதுக்கு தேவையான ஆவணங்கள் செய்கிறது மாதிரி அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதே மாதிரி எங்களோட வேண்டுகோள், எங்கள் அமைப்பு மூலமாக ஐயப்பன் கோயில் போகிறதுக்கும் பொருளாதார ரீதியில் பின்தங்கி உள்ளவங்களுக்கு, 60 வயசு மேலே உள்ளவங்களுக்கு அவங்க வந்து ஆவணம் செய்யணுங்கிறது ஒன்று. இன்னொன்று, மாற்றுத்திறனாளிகள் முக்கியமாக வந்து சராசரி மற்றவங்கள மாதிரி ஏறி மேலே போய் தரிசனம் பண்ண முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு சில விசேஷமான சிறப்பு சலுகைகள், அந்த மாதிரியான விஷயங்கள் முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சில கோரிக்கைகள் நாங்கள் வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் போயிட்டு அவரை பார்க்குறதா எங்களோட திட்டம் இருக்குது.